Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை மார்கழி மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை ஒருநிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைத்து பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். அதோடு இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் அகிலன் ரட்னம் ஐயா அவர்கள் பிரான்சிலிருந்து கலந்து கொள்கின்றார். அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போகமும் ஜோகமும் என்ற தலைப்பிலே அவர் அருமையான பேச்சை பேச இருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று எமது தளம் சரியாக பிரித்தானிய நேரம் இரவு 9:30 நிறைவு பெறும். சகலரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தியானம் 25 நிமிடங்கள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை 15ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது இந்த தியானம். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. மன்னிக்கவும் மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக
உருப்பெற்று வீதி, வீடு, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும், இசையை வழங்கிக் கொண்டிருக்கும் செல்வி மாஸ்டருக்கும், பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் இந்த தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைத்தமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் அகிலன் ரட்னமையா அவர்கள் பிரான்சிலிருந்து கலந்து கொள்கிறார். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இந்த தளத்துக்கு அவர் அதிகளவான பேச்சுக்களை தந்து கொண்டிருக்கின்ற ஒருவர். அந்த வகையிலே அவரை நான் நேரடியாகவே இந்த தளத்தை அவருடைய கையிலே ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, போகமும் ஜோகமும் என்ற தலைப்பிலே உங்களுடைய கருத்துரையை தாருங்கள். நன்றி. நன்றி. வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல் ஒரு தலைப்பு கிடைத்திருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு போகமும் யோகமும். இந்த போகம் என்றால் உங்களுக்கு தெரியும், போகம் என்பது இந்த உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவ விடயங்கள், உலகியல் இன்ப துன்ப அனுபவ விடயங்களைத்தான் போகம் என்று சொல்றது. போகித்தல் என்றால் அனுபவித்தல். இதுதான் போகம். இந்த போகங்களை மற்றவர்களுக்கு தீங்கு இல்லாமல் அல்லது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் முறையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நூல்களினுடைய துணிவு. நூல்கள் அவ்வாறு தான் சொல்லியிருக்கு. அறநூல்கள், சாத்திர நூல்கள் சொல்லியிருக்கிறது. இந்த போகங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று எங்களுடைய சமயம் அல்லது எங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் எங்கேயுமே இல்லை. வேறு வேறு மதங்களில் அவ்வாறு இருக்கிறது. போகங்களை அனுபவிக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது என்று. ஆனால் எங்களுடைய சமயத்தில் இந்த போகங்களை அனுபவிக்கக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை. ஆனால் அதை முறையாக அனுபவிக்க வேண்டும் என்று அதுக்கான வழிவகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் அந்த அறநூல்களும் சாத்திர நூல்களும் சொல்லுகின்ற விடயம். என்ன முறையாக என்றால், தனக்கும் மற்றவர்களுக்கும் கெடுதல் இல்லாமல் அல்லது மற்றவர்களுக்கும் தனக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இந்த போகங்களை அனுபவிக்கலாம் என்பதை விட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போகங்கள். அவ்வாறு அனுபவித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்றால், ஒன்று, இந்த இன்பங்களை நாங்கள் துன்பம் கலவாமல், துன்பம் இல்லாமல் இன்பங்களை தொடர்ந்து நீடித்த இன்பமாக அனுபவிக்க முடியும். அதை முறையற்ற முறையில் அனுபவிக்க முனைந்தால் அது எங்களை துன்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே இந்த போகங்களை அனுபவிப்பதற்கு முறையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சாத்திர நூல்கள் சொல்லுகின்ற விடயம். அது மட்டுமில்லை, அதை முறையாக அனுபவித்தால் காலப்போக்கில் அது உங்களை பேரின்பத்துக்கும் அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, முறையாக அனுபவித்தால் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சிறிய இன்பங்களாக நாங்கள் அனுபவிக்கிறது, அது ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அது உங்களை பேரின்ப நிலைக்கும் விட்டு செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது யோகம். யோகம் என்றால் அதனுடைய கருத்து
ஒன்றிணைதல் என்பதுதான் அதனுடைய கருத்து. யோகம் என்றால் ஒன்றிணைதல் அல்லது இணைதல் என்றது. அப்போ எதோட ஒன்றிணைகிறது என்றால் பெரும்பாலும் கடவுளோடு ஒன்றிணைதல். அதைத்தான் நாங்கள் யோகம் என்று சொல்லுவது. கடவுளோடு ஒன்றிணைதல் தான் யோகம். இது பொதுவான ஒரு விளக்கம். இதைவிட யோகம் என்பதற்கு பல கருத்துக்களும் இருக்குது. என்னென்றால் இந்த சோதிடத்தில் ஒரு யோகம் இருக்குது. சோதிடர்கள் சொல்லும்போது ஒரு காலக்கணிப்பு யோகம் ஒன்று இருக்கிறது. காலக்கணிப்பில் இந்த திதி, கரணம், நட்சத்திரம் என்பது போல யோகம் என்றும் இருக்கிறது உண்டு. அது சோதிடத்தில் சொல்கிற காலக்கணிப்பு யோகம். அது வேற யோகம், அதுவும் அல்ல. அந்த யோகத்தில் 27 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நட்சத்திரத்தில் 27 சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் யோகங்களும் 27 இருக்கிறது. அது சோதிடத்தில் சொல்கிற யோகம். அடுத்தது ஒரு யோகம் இருக்குது, யோக காட்சி என்று சொல்லுவார்கள். அது என்னென்றால் காலம் கடந்து இடம் கடந்து அறிகின்ற அறிவு. காலம் கடந்து இடம் கடந்து அறிகின்ற அறிவு. அதாவது இந்த யோக காட்சி கைவர பெற்றவர்கள் காலம் கடந்து, எதிர்காலம் இறந்த காலம் என்று இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்க போவதையும் அவர்களால் அறிய முடியும், இறந்த காலத்தில் நடந்த விடயங்களையும் அவர்களால் அறிய முடியும். இது யோக காட்சி கைவர பெற்றவர்களுக்கு முடியும். அதாவது அநேகமாக அந்த யோகிகள், சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த ஆற்றல் இருக்கிறது. அதுபோல இடம் கடந்து அவர்கள் ஒரு இடத்துல இருப்பார்கள், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை அவர்களால் அறியக்கூடியதாக இருக்கும். இது யோக காட்சி, இதுவும் அவர்களால் முடியும். அப்போ இது யோக காட்சி என்று சொல்கிறது. இது ஒரு வகையான யோகம். அதை விட யோகங்கள் என்று சொல்லப்படுகிறது என்னென்றால், இந்த வேதாந்திகள் சொல்லுவார்கள் ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம் என்று சொல்லுவார்கள். அதை விட சூரிய யோகம், சந்திர யோகம், கேசரி யோகம், பிராசாத யோகம், சிவராஜ யோகம், அட்டாங்க யோகம் என்றெல்லாம் யோகங்கள் கணக்கே இருக்குது. யோகங்கள் பல பல விதங்களில் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த யோகங்களை செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அது மிக மிக சிரமமான நீண்டகால பயிற்சியின் மூலமாகத்தான் யோகங்களை பயில முடியும், செய்ய முடியும். அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல யோகங்களை செய்வது. ஏன் அவ்வளவு சுலபம் இல்லை என்றால், எங்களுடைய மனம் ஒரு நிலையில் நிற்கிறது அரிது. எங்களுடைய மனம் எப்பவும் ஒரு நிலையில் நிற்கிறதுன்றது மிக மிக அரிது. அது உங்களுக்கே தெரியும். இந்த தியானம் செய்யும்போது மனம் ஒரே நேரத்தில் ஒரே நிலையில் பல நீண்ட நேரத்துக்கு நிற்காது. சிறிது நேரம் நிற்கும், திரும்ப எங்கேயாவது போயிடும், அப்புறம் திரும்ப வரும், திரும்ப எங்கேயாவது போகும், திரும்ப அங்கே சுற்றி கொண்டு வரும். இதுதான் எங்களுடைய மனதினுடைய இயல்பு. இதை கட்டுப்படுத்தி ஒரு நிலையில் நிற்க வைக்கிறது என்பது மிக மிக சிரமமானது. அப்போ அதுதான் இந்த யோகத்திலும் இந்த நாங்கள் செய்கின்ற தியானம் என்பது யோகத்தினுடைய ஒரு அங்கம்தான். ஆகவே மனதை கட்டுப்படுத்துறது என்பது மிக அரிது என்பதனால் இந்த யோகம் என்பது மிக கொஞ்சம் கடினமான விடயம். அந்த யோகத்தை செய்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி ஒன்று இருக்குது. யோகம் செய்வது மிக கடினம். ஆனால் அந்த யோகத்தை செய்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னண்டா, ஆன்மாக்களாகிய நாங்கள், உயிர்கள் எப்பவுமே இன்பத்தை நாடும். இன்பத்தை நாடுவது தான் இந்த ஆன்மாக்களுடைய இயல்பு. துன்பத்தை வெறுக்கிறது, துன்பத்தை விட்டு விலக வேணும் என்று நினைக்கும். ஆனால் இன்பம் என்றால் அது விருப்பத்தோடு நாடும். இது ஆன்மாக்களுடைய இயல்பு. அப்போ இன்பத்தை நாடி அது இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த மனம் என்ன ஒரே நிலையாக நிற்கும். இன்பம் அனுபவிக்கும் போது இந்த மனம் அங்கங்கே போய் அலைவாயாது, வேறு இடங்களுக்கு போகாது. அந்த அந்த மனம் அந்த இன்ப அனுபவத்திலேயே ஒரே நிலையில் நிற்கும். அது எங்களுக்கும் தெரியும். ஒன்றில் நாங்கள் மூழ்கி போயிட வேண்டாம், அதுலேயே நாங்கள் எங்களுடைய மனம் அப்படியே லயிச்சு போயிடும்னு சொல்வார்கள். அப்போ இன்பம் அனுபவிக்கும் போது மனம் அங்கே இங்கே போகாமல் ஒரு நிலையில் நிற்கும். இப்போ இந்த
மனம் ஒரு நிலையில் நிற்கிற அந்த நிலையை நாங்கள் யோகமாக மாற்றுவோமாக இருந்தால் இலகுவாக யோகம் கைவரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனம் எப்போ ஒரு நிலையில் நிற்கும் என்றால் இன்பங்களை அனுபவிக்கும் போது நிற்கும். இப்போ இன்பங்களை அனுபவிக்கும் போது மனம் ஒரு நிலையில் நிற்கிற போது அந்த இன்பத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் யோகத்தை மேற்கொண்டமாக இருந்தால் எங்களுக்கு யோகம் இலகுவாக கைவரப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இது எதை போல ஏண்டா எப்படி ஏண்டா ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு நல்ல இசை கேட்குறவன்று வைங்க, ஒரு நல்ல சங்கீத கர்நாடக இசை மிக இனிமையாக ஒரு நல்ல இசை ஒன்று கேட்குறவன்று வைங்க. ஒரு பாடுகிறார், சங்கீதம் பாடுகிறார், நல்ல இனிமையாக இருக்கிறது. நாங்கள் இருந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே கேட்குறோம்ன்றா அந்த அரை மணி நேரம் எங்களை மிகவும் ஒருமையாக மனம் அங்கேஞ்சு போகாமல் இருந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இதே இசையை அவர் பாடுகின்ற அந்த கீர்த்தனை இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற கீர்த்தனையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றால் எங்களுடைய மனம் அந்த இறை சிந்தனையில் போயிடும். அந்த இசை எங்களை மயக்கி வச்சிருக்கிற மனத்தை அந்த மயக்கி வச்சிருக்கிற அந்த நிலையில் இறை சிந்தனையை நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இதனால தான் இந்த கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள் எல்லாம் பெரும்பாலும் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற தோத்திரங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இலகுவாக இறைவனை நினைக்கிறதுக்கு, ஒரு நிலையில் நின்று நினைக்கிறதுக்கு இந்த இசை மிக உதவியாக இருக்கும் என்றது. அப்போ இதே தான் இப்போ இந்த யோகத்தை செய்கிறதுக்கான ஒரு நுட்பமாக சொல்லுகிறார்கள். அப்போ எப்படி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது என்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லோருமே பெரும்பாலானவர்கள் இல்லற வழியில் தான் வாழ்கிறார்கள், இல்லறத்தில் தான் இருக்கிறார்கள். துறவரத்தில் இருப்பது இல்லை. அது எங்களுடைய சமயத்துக்கு துறவரம் சொல்லப்படவில்லை. அதாவது துறவரத்தோடு இருக்க வேணும், எங்கேயாவது காட்டில் போய் தனியாக இருக்க வேணும், அப்படியே அந்த இதுகள் எங்களுடைய சமயத்தில் சொல்லப்படவில்லை. இல்லறம்தான் எங்களுக்கு சிறப்பானது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா நூல்களிலேயுமே. அப்போ இந்த இல்லறத்தில் இருக்கும்போது இல்லற தாம்பத்திய இன்பம் அனுபவிக்கும் போது நீங்கள் இறை சிந்தனையோடு அனுபவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டும் கிடைக்கும். அந்த இன்பமும் கிடைச்சதாகுது, அந்த மன ஒருமைப்பாட்டோட இறைவனை நினைக்கிற அந்த எண்ணமும் வருகுது. அதே நேரத்தில் அந்த இன்பமும் நீடித்த இன்பமாக கொஞ்சம் நீண்ட இன்பமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வரும் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதை தொடர்ச்சியாக செய்து வரும்போது அது எங்களுக்கு ஒரு பேரின்பத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் இந்த வழி ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய இன்பத்தில் அனுபவிக்கும் போது கணவன் நினைக்கக்கூடாது இந்த இன்பம் மனைவியால் கிடைக்கிறது என்றோ, அல்லது மனைவி நினைக்கக்கூடாது இந்த இன்பம் கணவனால் நினைக்கிறது என்றோ நினைக்காமல் இந்த இன்பம் இறைவன் தருகிறான் என்று நினைக்க வேணும். அதுதான் அந்த யோகம் என்று சொல்கிறது. இறைவன் தருவதால் நாங்கள் அனுபவிக்கிறோம், இறைவன் தான் எனக்கு இந்த இன்பத்தை தருகிறார் என்று நினைக்கணும். அப்போ கணவனால் மனைவி இன்பம் அடைகிறார் என்று மனைவி கணவனில் அன்பு வைக்கிறத விட, அல்லது மனைவி கணவனால் இன்பம் கிடைக்கிறது என்று அவரில் அன்பம் வைக்கிறத விட, இந்த இன்பம் இறைவனால் கிடைக்கிறது என்று இறைவன் மீது அன்பை வைங்கோ என்று தான் சொல்லியிருக்குது. இந்த இன்பம் உங்களுக்கு இறைவனால் தான் கிடைக்கிறது, இறைவன் மீது அன்பை வையுங்கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்து கொண்டு தொடர்ந்து இந்த இல்லற இன்பத்தில் அனுபவித்து வருவீர்களாக இருந்தால் அதன் பயனாக, அந்த புண்ணிய பயனாக இந்த யோகம் கைவரப்படும். இந்த யோகத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வெற்றி கிடைச்சா என்னென்றால் அந்த இறைவனே உங்களுக்கு அந்த உள்ளுணர்வில் ஓம் நீங்கள் நினைச்சது சரி, நான் தான் இந்த இன்பத்தை தருகிறேன் என்று உங்களுக்கு உள்ளுணர்வில் அது விளங்கும். அப்படி விளங்குமாக இருந்தால் அது உங்களுக்கு அந்த யோகத்தினுடைய ஒரு வெற்றி, நீங்கள் அதில் ஒரு கைவர பெற்றுட்டீங்கன்றதான் என்ற அர்த்தம். இந்த யோகத்தை தான்
எங்களுடைய திருமந்திரத்தில் திருமூலர் பரியங்க யோகம் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு பெயர் பரியங்க யோகம், அதாவது சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றுகின்ற யோகம். இல்லறத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்கிற தாம்பத்திய இன்பத்தை பேரின்பமாக, அதாவது சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம். இதுக்கு பெயர் பரியங்க யோகம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த பரியங்க யோகம் யோகத்தை திருவுந்தியார்ன்றது ஒரு சைவ சித்தாந்த சாத்திர நூல். அந்த திருவுந்தியாரில் திருவியலூர் உய்யவந்த நாயனார் தான் அதை இயற்றியவர். அவர் சொல்லியிருக்கிறார், பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு உந்தி பெற என்று ஒரு வரி இருக்கிறது. பெற்ற சிற்றின்பமே, இந்த இல்லற இன்பமே பேரின்பமாக வர வேணும் என்று அவர் பாடியிருக்கிறார். வரும் என்று இதை எங்களுடைய திருமூலர் திருமந்திரத்தில் 20 பாடல்களில் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். 20 பாடல்களில் 825வது பாடலிலிருந்து 844வது பாடல் வரை உள்ள 20 பாடலில் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் இதை பற்றி விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயங்கள் என்னென்னா, இந்த பரியங்க யோகம் யாரால் செய்யப்படலாம் என்றால், இறை வழிபாடு செய்கின்றவர்கள், முக்கியமாக சிவ வழிபாடு செய்கின்றவர்களுக்கு, சிவனை நினைத்து வழிபாடு செய்கின்றவர்களால் மட்டும்தான் இந்த பரியங்க யோகத்தை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், இந்த யோகம் கைவர பெற்றவர்கள், இந்த செய்து கைவர பெற்றவர்கள் ஞானசூரியனாக விளங்குவார்கள். ஞானசூரியன் என்றா மிகுந்த அறிவுடையவர்களாக விளங்குவார்கள். இந்த யோகம் கைவரப்பட்டு இந்த யோகத்தை இந்த வழியில் செய்து அவர்களுக்கு கைவரப்பெறுமாக இருந்தால் நாளடைவில் அவர்கள் ஞானசூரியனாக விளங்குவார்கள், மிகுந்த அறிவாளியாக இருப்பார்கள். அதே போல இந்த சிற்றின்பமாக இருந்த போதும் அவர்களுக்கு அது பேரின்பமாக கிடைக்கும். பேரின்பத்தை அனுபவிப்பது போன்ற அனுபவம் கிடைக்கும். இந்த சிற்றின்பம்தான் அனுபவிக்கிறோம், ஆனால் இவ்வாறு யோகத்தை கை கொண்டு அனுபவிக்கும் போது அது பேரின்பம் போல கிடைக்கும் இவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரியங்க யோகம் செய்யும்போது இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அக்கினி, மூலாக்கினி என்று சொல்லுவார்கள், இது மேல் நோக்கி எழும் என்று சொல்லுகிறார். அது மேல் நோக்கி எழும்புமாக இருந்தால் அது உங்களுக்கு பேரின்பத்தை தரும், பேரின்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது கீழ் நோக்கி அசையுமாக இருந்தால் அது சிற்றின்பமாக அமையும். சாதாரணமாக அது கீழ் நோக்கி அசைவதனால்தான் சிற்றின்பங்கள் விளைகிறது. அதுவே மேல் நோக்கி அசையுமாக இருந்தால் அது உங்களுக்கு பேரின்பத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார் திருமூலர். இந்த பரியங்க யோகத்தில் கைவர பெற்றவர்கள் யார் என்றால், திருமால், பிரமா, உருத்திரன், நந்தி, சிவகணங்கள். சிவகணங்கள் என்பது தீவிர சிவபக்தர்கள். இவர்களெல்லாம் இந்த பரியங்க யோகத்தில் மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்று திருமூலர் சொல்லுகிறார். அதோட இன்னும் ஒன்று சொல்லுகிறார் என்னென்னா, இந்த யோகத்துக்கு உத்தமமான வயது எது என்றால், பெண்களுக்கு 20 வயதும் ஆண்களுக்கு 30 வயதும். பெண்களுக்கு 20 வயதாகவும் ஆண்களுக்கு 30 வயதாகவும் இருந்தால் இந்த யோகம் இலகுவாக கைவரும். அதாவது உத்தமமான வயது. அதுக்காக மற்ற வயதில் முடியாது என்று அவர் சொல்லல. உத்தமமான வயது, மிக வாய்ப்பான வயது பெண்களுக்கு 20ம் ஆண்களுக்கு 30மாக இருந்தால் நல்லம் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட அவர் சொல்லியிருக்கிற விடயங்களில் இது முக்கியமான விடயங்கள். இதை விட இந்த பரியங்க யோகத்தினுடைய பக்க விளைவாக, இதுதான் முக்கியம். ஏனென்றால் இந்த பரியங்க யோகம் செய்கிறது இந்த பக்க விளைவுகளுக்காக அல்ல என்பது. பரியங்க யோகம் செய்வது உண்மையிலேயே பேரின்பத்தை அடைகிறதுக்காகத்தான் அதை செய்கிறது. சிற்றின்பத்தை பேரின்பமாக அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த யோகம் செய்கிறது, பக்க விளைவுகளுக்காக செய்கிறது இல்லை. அது என்ன பக்க விளைவுகள் என்றால், இந்த சிற்றின்பத்தை, அதாவது தாம்பத்திய இன்பத்தை
நீங்கள் 5 நாழிகை நேரம் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறார். 5 நாழிகை நேரம் சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியும், அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று. 5 நாழிகை நேரம் என்றால் ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு நாளிகை 24 நிமிடங்கள் என்றால் 5 நாளிகை 120 நிமிடங்கள். 2 மணி நேரம் தாம்பத்திய இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று திருமூலர் சொல்கிறார். திருமூலர் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒன்றையும் சொல்கிறார், என்னென்னா 5 நாளிகைக்கு மேலே நீங்கள் உங்களால் அனுபவிக்க முடியாதுன்றும் சொல்கிறார். ஏனென்றால் 5 நாளிகைக்கு மேலே இந்த பரியங்க யோகம் செய்கிறதுக்கு உங்களோட உடல் இடம் கொடுக்காது. உடம்பு தளர்ந்து போகும், தூக்கம் வரும், சோர்ந்து போகும். அதனால 5 நாளிகைக்கு மேலே உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அதிக உச்சமாக 5 நாளிகை நேரம் உங்களால் இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார் திருமூலர் திருமந்திரத்தில். மற்றது இந்த பரியங்க யோகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் நீண்ட காலம் வாழலாம், நீண்ட ஆயுளோட வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதை விட இளமையோட வாழலாம். தலைமுடி கருப்பாக இருக்கும், எப்பவுமே தலைமுடி கருப்பாக இருக்கும், உங்களுக்கு இளமை தோற்றம் இருக்கும், இளமையோட வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இந்த பரியங்க யோகத்தினுடைய பக்க விளைவுகள். அதை கவனிக்கணும். ஒருவர் நீண்ட நேரம் இன்பம் அனுபவிக்கிறதுக்காக பரியங்க யோகம் செய்கிறதில்லை, நீண்ட ஆயுளோடு இருக்க வேணுமென்றதுக்காக பரியங்க யோகம் செய்வதில்லை, அல்லது இளமையோடு இருக்க வேணுமென்றதுக்காக பரியங்க யோகம் செய்வதில்லை. இது நோக்கமல்ல. ஏனென்றால் இன்றைக்கு இந்த நிறைய பேர் இதை இப்படித்தான் அதை தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள், தவறாக சொல்லுகிறார்கள். நீங்கள் திருமூலர் பரியங்க யோகம் சொல்லி இருக்கிறார், இந்த பரியங்க யோகம் செய்தால் நீண்ட நேரம் இன்பம் அனுபவிக்கலாம், நீங்கள் அறிவாளிகளாக இருக்கலாம், நீண்ட ஆயுளோட வாழலாம், இளமையோட வாழலாம், அதுக்காக திருமூலர் இந்த பரியங்க யோகம் சொல்லியிருக்கார் என்று தவறாக பிரச்சாரம் பண்ணுறதை பார்த்துருக்கிறேன் கணக்கு இடங்களில். ஆகவே அது நோக்கம் இல்லை. பரியங்க யோகத்தினுடைய நோக்கம் சிற்றின்பத்தை பேரின்பமாக அனுபவிக்கிறது, இறை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதுதான் முக்கியமானது. மற்றது இல்லை, இந்த பரியங்க யோகம் யாருக்கு கைவரப்பெறும், யாரால் செய்ய முடியும் என்றால், ஒன்று முறையாக இல்லறத்தில் வாழ்கின்றவர்களுக்கு. முறையாக இல்லறத்தில் என்றால் திருமணம் செய்து கணவன் மனைவியாக இல்லறத்தில் நல்லறமாக வாழ்கின்றவர்களுக்குத்தான் இந்த பரியங்க யோகம் சாத்தியப்படும், மற்றவர்களுக்கு சாத்தியப்படாது. அப்போ யாருக்கு சாத்தியப்படாதுன்னா, இந்த தவறான வழியில் இன்பம் அனுபவிக்க நினைக்கிறவர்களுக்கு இந்த யோகம் என்பது சாத்தியப்படாது. அதாவது தவறான வழி என்றால் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி புறன்மனை புகுதல் என்று இருக்குது. அதாவது மற்றவர்களுடைய மனைவியை மற்றவர்களுடைய கணவனோட தொடர்பு வச்சிருக்கிற அந்த தவறான வழியில் இருக்கிறவர்கள், அல்லது விபச்சாரம் மூலமாக இன்பம் அனுபவிக்க நினைக்கிறவர்கள், அல்லது பலாத்காரம் மூலமாக இன்பம் அனுபவிக்க நினைக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த பரியங்க யோகம் கைவரப்படாது, சாத்தியப்படாது. அடுத்தது, இந்த யோகம் எவ்வாறு சாத்தியப்படுகிறது என்ற ஒரு ஆராய்வு, ஒரு ஆய்வு. இந்த யோகம் எவ்வாறு சாத்தியப்படுகிறது என்று. அது எவ்வாறு என்றால், எங்களுடைய உடம்பு இருக்கிறது, இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது. இந்த உடம்புக்கு வருகிற நல்லது கெட்டது, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை இந்த உடம்பு அனுபவிக்கிறது இல்லை. எங்களுடைய உயிர் தான் அதை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கும். எவ்வாறென்றால், இந்த உடம்பும் உயிரும் அவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. உடம்பு வேறு உயிர் வேறு என்று பிரித்து அறிய முடியாத வகையில் இந்த உடம்பும் உயிரும் அவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உடம்புக்கு வருகின்ற பாதிப்புகள் நல்லதோ கெட்டதோ அது உயிர் தான் அனுபவிக்கும், இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கும். இவ்வாறு உயிர் இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கிறது என்றால், இந்த அனுபவம் என்பது என்ன என்றால் அழுந்தி அறிகிறது. இந்த அறிதல் தான் அனுபவம். அறிதலுக்கும் அனுபவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அறிதல் என்றால் நாங்கள் வேறாக நின்று அறிகிறது, நான் வேற என்று நாங்கள் வேறாக நின்று ஒன்று அறிகிறது. அனுபவித்தல் என்றால் அந்த அந்த அனுபவிக்கப்படுகின்ற அறியப்படுகின்ற பொருளுக்குள்ளே அழுந்தி போகிறது. அதுதான் அந்த அனுபவித்தல் என்று சொல்கிறது. இப்போ உதாரணமாக
நாங்கள் சினிமா பார்க்குறோம்னா சினிமாவில் தியேட்டரில் இருந்து பார்க்குற போது நாங்கள் அந்த அந்த சினிமா உலகத்துக்குள்ளேயே போயிடுவோம். எங்களுக்கு வழி சிந்தனையே வராது, வீட்டு சிந்தனையும் வராது, வழி சிந்தனையும் வராது. அதுக்குள்ளே அழுந்திடுவோம். அதைத்தான் அனுபவித்தல் என்று சொல்கிறது. அறிகின்ற விடயத்துக்குள்ளே அழுந்தி போனால் அது அனுபவம். அப்போ இந்த உயிர் அனுபவிக்கிறது என்றால் அது அழுந்தி அறிகிறது என்றதான் அதன் பொருள். அப்போ அழுந்தி அறிகிறது என்றால் அறிகிறது. இந்த ஆன்மா உயிர் அறிகிறது. அறிகிறது என்றால் இது ஒரு அறிவு பொருள் அறிகிறது. இதில் ஆன்மா அறிகிறது என்று சொன்னாலும் இந்த ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு தானாக அறிகிற சக்தி இல்லை. அது ஒருபோதும் தானாக இதையும் அறியாது. அது இன்னொரு அதை சொல்கிறது அறிவிக்க அறியும் அறிவு. அறிவிக்க அறியும் அறிவு தான் இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கு. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அறிவிக்க அறியும் அறிவே தவிர நாங்களாக அறிகிற அறிவு, தானாக அறிகிற அறிவு இல்லை. அப்போ அறிவிப்பது யார் என்றா எங்களுக்கு அது இந்த உயிருக்கு உயிராக இருக்கிற திருவருள். உயிருக்கு உயிராக இருக்கிற திருவருள் அறிவிக்கத்தான் எங்களை இந்த ஆன்மா அறியும். எதை போல் என்றால் இப்போ ஒரு குழந்தை பிள்ளை இருக்குது, குழந்தை பிள்ளைகிட்ட சாப்பாட்டை போட்டு கொடுத்தா அது தானாக சாப்பிடாது. அம்மா தீத்தி விட்டால் அது சாப்பிடும். அப்போ அம்மா தீத்தி விட்டால் சாப்பிட்ற குழந்தை பிள்ளை மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய அறிவு. இறைவன் எடுத்து எங்களுக்கு உணர்த்தினாத்தான் நாங்கள் அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். அதுதான் நிலைமை ஏனென்றால் அது இயல்பாகவே ஆன்மாக்களோட நிலை அறிவிக்க அறியும் அறிவு தான். அப்போ இப்போ 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 கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ எங்களுக்கு துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், ஒரு இல்லற இன்பத்தை தாம்பத்திய இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் உண்மையிலேயே இன்பம் எப்படி அனுபவிக்கிறோம்? இறைவன் அறிவிக்க, இறைவன் எங்களுக்கு அதை உணர்த்தத்தான் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது கணவனுக்கு மனைவியால் இன்பம் வருகிறது என்றோ அல்லது மனைவிக்கு கணவனால் இன்பம் வருகிறது என்றோ நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே இன்பம் எப்படி வருது என்றால் இறைவன் தர வருகிறது. இதுதான் அந்த அதுன்ற உண்மையான விடயம். அப்போ இதைத்தான் நாங்கள் இந்த பரியங்க யோகம் என்ன சொல்லுதுண்டா, உண்மையிலேயே கணவனால் இன்பம் வரையில, மனைவியால் இன்பம் வரையில, இறைவனாலான் உங்களுக்கு இன்பம் வருது. அந்த இன்ப அனுபவம் இறைவனாலான் வருகிறதே தவிர மற்றவர்களால் வரையில்லை. இதைத்தான் நினைங்கோன்னு சொல்கிறார் திருமூலர். இறைவனால இன்பம் வருகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இறைவனை நினைச்சு இறைவனுக்கு நன்றியோடு இறைவனை நினைச்சு இறைவனுக்கு பக்தியாக இருங்கோ என்பதை தான் அவர் அதில் சொல்ல வர்றார். அப்போ ஏன் அதை இன்பம் அனுபவிக்கக்குள்ள நினைக்க வேணுமெண்டா அந்த நேரம் தான் உங்களுடைய மனம் ஒரு நிலையில் நிற்கும். இல்லையாட்டிக்கு மனம் அலைவாயும், மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இன்பம் அனுபவிக்கும் போது மனம் ஒரு நிலையில் நிற்கும். ஒரு நிலையில் நிற்கும் போது உங்களால் இறைவனை நினைக்க முடியும். அது உங்களுக்கு இலகுவாக கைவரப்பெறும் என்று விளங்கப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது இந்த பரியங்க யோகத்தை எங்களுக்கு தெரிந்த வேறு யார் நல்லாக அதை கைவரப்பெற்ற, இப்போ திருமூலர் சொன்னார், திருமால் செய்தார், பிரம்மா செய்தார் என்று இப்போ அது நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிந்தவர் யார் அதை இந்த பரியங்க யோகத்தை சிறப்பாக செய்தார் என்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறப்பாக செய்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் 2 மனைவிகளோட வாழ்ந்த போதும் அவர் எங்களை போல இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களை போல இல்லற வாழ்க்கை நடத்தவில்லை. அவர் பரியங்க யோகமாகத்தான் இல்லற வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். அதை எவ்வாறு தெரியும் என்றால் அதை அவரே அந்த தன்னுடைய தேவாரத்தில் பாடி வச்சிருக்கிறார். இந்த பரியங்க யோகத்தில் தான் தான் இல்லற இன்பம் அனுபவித்தேன் என்பதை அவரே பாடி வச்சிருக்கிறார். எப்படி பாடி வச்சிருக்கிறார் என்றால் ஒரு தேவாரம், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரம், அதில் வருது ஒரு வரி, சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை ஆர்ந்தனன் ஆமாத்துறை ஐயன் அருளதே என்று ஒரு வரி வருகிறது. சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை என்றால் என்ன செய்தார் என்று விளங்குது உங்களுக்கு.
அப்போ அந்த நேரத்தில் சங்கிலி மென்தோல் தடமுலையை சார்ந்தபோது ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்துறை ஐயன் அருளதே. ஆர்ந்தனன் என்றால் அனுபவித்தல், ஆர்ந்தனன் என்றது அனுபவிக்கிறது. ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்துறை என்றது அந்த இடத்தின் பேர். ஆமாத்துறை ஐயன் என்றது ஆமாத்துறை தலத்தில் இருக்கிற சிவபெருமான். ஆமாத்துறை ஐயன் அருளதே. அப்போ எங்கே என்ன செய்திருக்கிறார்ன்றது இதிலேருந்து விளங்குது. சங்கிலி மென்தோல் தடமுலையை சேர்ந்தபோது இறைவன் அருளை அனுபவித்தேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த பரியங்க யோகத்தை நல்ல முறையில் அனுபவித்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு இடத்துலையும் அவர் சொல்கிறார் என்னென்னா, இவர் முதல் முறையாக பறவையாரை பார்க்குறார். பறவையாரை அவருக்கு முதல் பறவையாரை காண இல்லை, பறவையாரை தெரியாது. அவர் அந்த தியாகராஜ பெருமான் திருவாவூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் கோயிலுக்கு போகும்போது பறவையாரை பார்க்குறார். ஒரு அழகான பெண் இருக்கிறது என்று இவருக்கு மனதில் நினைக்கிறார், அழகான பெண் என்று அவருக்கு விருப்பம் வந்துட்டுது. அப்போ போனவர் உள்ளே போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு பிறகு பார்க்குறார், எங்கே அந்த பெண் என்று பார்க்குறார், காண இல்லை. இப்போ நாங்களாக இருந்தால் எப்படி யோசிப்போம்டா, இங்கே இதில் ஒரு அழகான பெண் இருந்ததோ இங்கே காண இல்லையென்று தான் யோசிப்போம். ஆனால் அவர் எப்படி தேடுறாருண்டா அந்த பறவையாரை, எம்பெருமான் திருவருள் எங்குற்றதோ எம்பெருமான் திருவருள் எங்குற்றதோ என்று தான் தேடுறார். அப்போ இதை அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு என்னென்றால் அந்த பறவையாருடைய அழகினால் கவரப்பட்டாலும் அந்த 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 அவருக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சியை எம்பெருமான் திருவருள் என்று தான் நினைக்கிறார். எம்பெருமான் திருவருள் எங்குற்றதோ என்று தான் சொல்லி தேடுறார். அப்போ இந்த இந்த ரெண்டு சம்பவங்களை வச்சு அவர் எந்த அளவு தூரத்துக்கு இந்த இல்லற வாழ்க்கையை இந்த யோகமாக வாழ்ந்திருக்கிறார் என்று தெரியுது. உண்மையிலேயே அந்த எங்களுடைய நாயன்மார்கள் திருநாவுக்கரசர் சரிய வழியிலையும் திருஞான சம்பந்தர் கிரியை வழியிலையும் சுந்தரமூர்த்தி நாயனார் யோக வழியிலையும் தான் சொல்லியிருக்கிறது. அவர் எப்படி யோகத்தில் இருந்தார்ன்றது இப்போ இந்த இது அவருடைய பாடல் மூலமாக தெரியுது. அவர் இல்லற இன்பத்தை பரியங்க யோகமாக இறைவனுடைய பேரின்பமாக நினைச்சு வழிபட்டிருக்கிறார். இவர் வழிபட்டு தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது என்ன வரும் என்றால், இறைவனே அந்த சிவ புண்ணியத்தினால் இறைவனை தொடர்ச்சியாக நினைச்சு வரும்போது இறைவன் அந்த புண்ணியத்தினால இறைவன் தானே நின்று உள்ளுக்குள்ளே இருந்து நான் தான் உனக்கு இந்த இன்பத்தை தருகிறேன் என்பதை உணர்த்துவார். இதை இப்போ எதை போலேண்டா, இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறோம். மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரகத்தை வழிபடும்போது வணங்கும்போது அந்த வணக்கம் யாருக்கு போகுது? அந்த விக்கிரகத்துக்கு போக இல்லை. அந்த வணக்கம் யாருக்கு போகுதுன்னா கடவுளுக்கு தான் போகுது. நாங்கள் கடவுளை நினைச்சு விக்கிரகத்தை வணங்குறோம். கடவுளை நினைச்சு விக்கிரகத்தை வணங்கினால் அந்த வணக்கம் விக்கிரகத்துக்கு போயில்லை. விக்கிரம் ஒரு கல்லோ உலகமோ ஒரு பொருள். அப்போ அந்த வணக்கம் விக்கிரகத்துக்கு போகல, அதுக்கு கடவுளுக்கு தான் போகுது. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் விக்கிரகத்தை வணங்கும்போது அந்த வணக்கம் கடவுளுக்கு போகும்போது அந்த புண்ணியத்தின் பயனாக அந்த விக்கிரகத்திலேயே அந்த கடவுள் நின்று உதாரணமாக சிவபெருமான் நின்று எங்களுக்கு அருள் செய்வார் என்பதுதான் அதன் உண்மைத்தன்மை. அதனால தான் கோயில் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், விக்கிர வழிபாடுகள் அந்த அடிப்படையிலாம் இருக்குது. அப்போ நாங்கள் விக்கிரகத்தை வழிபட்டாலும் அந்த வழிபாடு கடவுளுக்கு தான் போகுது. அப்படி வழிபட்டு வரும்போது எங்களுக்கு இறைவனே அதில் அந்த விக்கிரகத்தில் நின்று எங்களுக்கு காட்சி தருவார், அருள் செய்வார் என்பது தான் அதனுடைய உண்மையான விடயம். இதெல்லாம் இந்த திருநாவுக்கரசு நாயனார் கோயிலுக்கு போகிறார், அங்கே நடராஜ பெருமானை பார்க்குறார். பார்த்தோன்னா இவருக்கு விளங்குதான் சிவபெருமான் கேட்குறாராம், எப்போ வந்தாண்டு கேட்குறாராம். இவரை கோயிலுக்கு போய் ஒரு வழிபடும் போது எப்போ வந்தாண்டு கேட்குறாராம் என்று அவர் பாடுகிறார். என்னண்டு, என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே என்று பாடுகிறார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று தேவாரத்தில் பாடுகிறார். அப்போ அவர் போய் பார்க்கும்போது சிவபெருமான் கேட்கிறது போல இருக்குது இவருக்கு, அவர் கேட்குறாராம். அதே போல்
சிவருமான் மிகுந்த புன்னகையோடு இருந்து தன்னை வரவேற்கிறாராம். எப்படி குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று பாடுறார். அப்போ அது சிவருமானை பார்க்கும்போது அங்கே விக்கிரகம் தான் இருக்குது. ஆனால் அந்த விக்கிரகத்தில் அவர் இறைவனை காண்றார், இறைவனை காட்சி கொடுக்குறார் அவருக்கு. இதுதான் அந்த உண்மையான நிலை. அப்போ இறைவனை வழிபடும் போது நினைக்கும் போது உள்ளுக்கு இருந்து எங்களுக்கு இறைவன் உணர்த்துவான். அந்த உணர்த்துகின்ற நிலை வந்தால் இந்த பரியங்க யோக வெற்றி அடைஞ்சிட்டோம் என்றதுதான் அதனுடைய உண்மையான விடயம். இவ்வாறு தான் அது சாத்தியப்படுகிறது, இவ்வாறு தான் அது நடக்கிறது என்பதுதான் அதில் உண்மையாக நினைக்கிறோம். அவ்வளவுதான். உண்மையாக நினைத்து கொள்வார், அது எங்களுக்கு புண்ணியமாகி அது நன்மையாக வருகிறது. அடுத்தது இதை சுந்தரமூர்த்தி நாயனார் என்று மட்டும் நாங்கள் நினைக்க முடியாது. எங்களுடைய 63 நாயன்மாரில் ஒரு சிலர் தான் பிரம்மச்சாரியாக, அதாவது திருமணம் செய்யாமல் வாழ்ந்தவர்கள். மற்ற எல்லாருமே இல்லறத்தில் இருந்தவர்கள் தான் எங்களுடைய நாயன்மார்களில். அப்பர் சுவாமிகள் திருமணம் செய்யல, கண்ணப்ப நாயனார் திருமணம் செய்யல, சாக்கிய நாயனார் திருமணம் செய்யல, இப்படி ஒரு சிலரை தவிர திலகவதியார் திருமணம் செய்யல, இப்படி ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே இல்லறத்தில் இருந்தவர்கள். அப்போ இல்லறத்தில் இருந்து அவர்கள் முத்தி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோருமே இந்த பரியங்க யோகம் மூலமாகத்தான் இல்லறத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தொடர்ச்சியாக அனுபவித்து வர இந்த இன்பம் எங்களுக்கு பேரின்பமாக வரும் என்று திருமூலர் சொன்ன வழியில் நாங்கள் இந்த உண்மையை தெரிந்து அனுபவித்து அதில் நன்மை அடையலாம். இதில் நாங்கள் செய்கிற பிழை என்னவென்றால், நாங்கள் துன்பம் வரும்போது ஐயோ கடவுளை எங்களை காப்பாற்றன்று உடனே நினைக்கிறோம். அது எங்களுக்கு தானாக எங்களுடைய மனம் துன்பம் வரும்போது, ஏன்னா துன்பம் எங்களுக்கு பிடிக்காதல்லோ. அப்போ துன்பம் வரும்போது உடனே கடவுளை நினைச்சு கடவுளை எங்களை காப்பாற்றன்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்பம் வரும்போது மறந்து விடுகிறோம். இன்பம் வரும்போது இன்பத்தில் மூழ்கி விடுகிறோம். இப்போ திருமூலர் என்ன சொல்கிறார், இன்பம் வரும்போது நினைங்கோப்பா, நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும், யோகம் கைவரப்படும் என்று சொல்லுறார். அப்போ அதுதான் அந்த வித்தியாசம். சரி, இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு இல்லை. இப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம், திருமூலரே சொல்லியிருக்கிறார் 20 வயதில் 30 வயதில் சாத்தியப்படும் என்று. இப்போ எங்களுக்கு இதை போய் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு இங்கே சாத்தியப்பட போகுது என்று நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் நடக்கிற கதையாக எங்களுக்கு இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறீங்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் இதில் அவ்வாறு இல்லை. அதில் ஒரு விஷயம் இருக்குன்னென்றால், ஒன்று நீங்கள் அந்த அளவுக்கு, அதாவது திருமூலர் சொல்கிற மாதிரி 20 வயதில் 30 வயதில் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்காவிட்டாலும், இந்த வயதில் எந்த வயதிலையும் எங்களுக்கு கிடைக்கிற எந்த இன்பம் என்றாலும், அது இல்லற இன்பம் தாம்பத்திய இன்பம் என்பதை தாண்டி 5 புலன்களினாலும் அனுபவிக்கிற எந்த இன்பமாக இருந்தாலும், நான் முதல் சொன்னது போல் ஒரு நல்ல இசையை கேட்குறீங்க என்றால் அந்த இசை இன்பத்தை இறைவன் தந்துதான் நினைங்கோ, அவ்வளவுதானே. அதுதான் அந்த பரியங்க யோகத்தினுடைய முதல் படி. உங்களுக்கு ஒரு நல்ல சுவையான உணவை சாப்பிடுறீங்க என்றால் அதை இறைவன் இந்த இன்பத்தை தருகிறான் என்று நினைங்கோ, அவ்வளவுதானே. அதுதான் அந்த முதல் படி. அப்போ அதுக்கு இந்த பரியங்க யோகத்தை தெரிஞ்சு வச்சுருந்தா தானே எங்களுக்கு அந்த எண்ணம் வரும், அந்த சிந்தனை வரும். அப்போ அவ்வாறு செய்வோம். ஆகவே அது அறிஞரத்தினால அது ஒரு கெடுதலும் இல்லை, நல்ல நன்மை செய்யும். அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு நன்மை என்னென்றால், இந்த வயதில் என்றாலும் நாங்கள் இந்த பரியங்க யோகத்தை அறிஞ்சு படித்து தெரிஞ்சு வச்சுருந்தோம்டா, அடுத்த பிறப்பிலையாவது அந்த 20-30 வயதில் வரும்போது எங்களுக்கு அந்த உணர்வு வரும். ஓ சரி, இப்படியோ இது என்ன, இந்த இன்பம் எல்லாம் இறைவன் தான் தருகிறான் என்ற எண்ணம் எங்களுக்கு அடுத்த பிறப்பில் வரும். ஏனென்றால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் உவமா புடைத்தன்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பிறப்பில் நீங்கள் கற்கிற கல்வி உங்களுக்கு 7 வகையான பிறப்புக்கும், எல்லா பிறப்புக்கும் தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லியிருக்கிறார். கல்வி அழியாது, தொடர்ச்சி வரும். அப்போ இந்த பிறப்பில் நாங்கள் அனுபவித்த வயது போன நேரத்தில் நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது அடுத்த பிறப்புக்கு எங்களுக்கு இயல்பாக வந்துடும். இறைவனை நினைக்கணும், இறைவனை சிந்திக்கணும், இறைவனை வழிபடணும் என்ற எண்ணம் எங்களுக்கு இயல்பாக வரும். அது என்றதான் அதன் உண்மை.
வயதை பற்றி இந்த வயதங்களுக்கு தேவையான்னு சொல்லி அதை நாங்கள் கைவிடக்கூடாது. அதை பற்றி இன்னும் மேலதிகமாக அறிய வேணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் திருமந்திரத்தில் 825வது பாடல்லேருந்து 844வது பாடல் வரைக்கும் உள்ள பாடல்களை நீங்கள் அதை மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேணுமா என்றால் அந்த பாடல்களை படித்து அதற்குரிய விளக்கங்களை படித்து அல்லாட்டிக்கு தகுதியான குரு மூலமாக படித்து அதை பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் நேரங்கருதி இந்த அளவோட என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. உங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய கைகளை தட்டி 30 செகண்டுகள் உங்களுக்கு நன்றி தெரியும். போகமும் யோகமும் என்ற அருமையான விடயத்துல நீங்க திருமந்திரத்துல இருந்து நிறைய விடயங்களை கூறியிருக்கிறீங்க. இந்து சமய தத்துவங்கள்லே நிறைய விடயங்கள், இப்படிப்பட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. அதை நீங்க கூறியது அருமையானது. இப்பொழுது நான் தமயந்தி அம்மா அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி அகிலன் மாஸ்டர். நீங்கள் பூகமும் யோகம் என்றெடுத்து பரியங்க யோகத்தில் தான் கூட கன்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி கொண்டிருந்தீர்கள். அது ஆனால் இப்போ எல்லாரும் 20 வயசு இல்லை, கல்யாணம் கட்டுறதெல்லாம் இப்போ 30, 35, 40 வயசுக்கு மேலால். அப்போ இந்த பரியங்க யோகம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கூறின மாதிரி என்றால் அடுத்த பிறவியில தான் எல்லாம் பரியங்க யோகம் செய்வீங்க 10 கால பிள்ளைகள். மற்றது இன்னொரு இது, நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சொன்னீர்கள். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் 2 மனைவியை வச்சு கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ அவற்றை இதன் கற்பு எங்கே போச்சு? அதான் அவர் பாடியிருக்கிறார் தான் இல்லற இன்பத்தை அனுபவிக்கும் போது இறைவன் திருவருள் என்று நினைத்து தான் அவர் அனுபவித்திருக்கிறார். அதனாலதான் அவர் முத்தியும் அடைந்தார். அவர் 2 மனைவியோட அனுபவித்தார். ஆனா நீங்க சொன்னீங்களா இதுல ஒருவனுக்கு ஒருத்தி என்றேக்கல, அது என்னண்டு சுந்தரருக்கு மட்டும் இன்னொரு அவருக்கு விதிவிலக்கோ? இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்ற விடயம் கட்டாயம் இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தியோடு தான் இருக்க வேணும் என்று கட்டாயம் இல்லை, அப்படி சொல்லப்படவும் இல்லை. அப்படி எங்களோட கணவர் அப்படி வாழவும் இல்லை. முடிந்தவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அதை தவறு எங்களுடைய குற்றம், பிழை, தவறு என்று அது அப்படி எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை. இப்படி என்ன எல்லாரும் இந்த 2, 4, 5 வச்சிருவினமே. இல்லற வாழ்க்கைக்கு அது உகந்ததல்ல, ஆனால் வைக்க கூடாது என்று சட்டமும் இல்லை. அதான் நான் கேட்கிறேன். இல்லற வாழ்க்கைக்கு 2 மனைவி வைத்திருந்தால் ஒரு மனைவியோடு இருக்கிறத போல உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. 2 பேர் இருந்தால் அது ஒரு மனைவியோட ஒரு குடும்பத்தோட ஒருவரோட வாழ்றதான் ஒரு நல்ல வாழ்க்கை. இல்லை 2 பேர் வச்சிருந்த உங்களால் 2 திருமணம் செய்ய முடியவே இருந்தால் செய்யுங்கோ. ஆனால் அது செய்யக்கூடாது என்று தடை செய்யவும் இல்லை. அப்படி சொல்ல இல்லை எங்களை எங்கேயுமே. உலகமே போயிடும். அது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறவர்கள் பல கல்யாணங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கார்கள் பல நாடுகளில். அது அவர்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களோட சமயத்தில் அதை தடை செய்ய இல்லை. அப்படி செய்யக்கூடாது என்று எங்கேயுமே எந்த நூல்லையுமே சொல்ல இல்லை. 2 கல்யாணம் செய்யக்கூடாது என்று எங்கேயுமே சொல்ல இல்லை. ஒழுக்கத்துக்கு ஒரு திருமணம் ஒழுங்குக்கு நல்லது என்றுதான் சொல்லியிருக்கு. அதாவது இந்த வாழ்க்கையில சொல்றது உத்தமம், மத்தியமம், அதமம் என்று இருக்குது. நீங்க உத்தமமான வாழ்க்கை வாழணும்டா ஒரு திருமணத்தோட வாழுங்க. இல்ல மத்தியமாக வாழணும்டா 2 பேரை வச்சிருங்க. அதமமாக வாழணும்டா இன்னும் 4 பேரை வச்சிருங்க. அது பிரச்சனை. அதான் அந்த வித்தியாசம். உத்தமம் தானே தேவை உலகத்தில். உத்தமம் தேவைண்டா ஒரு திருமணம் தான் நல்லது.
இந்த அதைத்தான் நான் மத்தியமம் வேண்டா 2 பேரை கேட்கிறேன். வச்சிருங்க, இல்ல அப்ப பல பேரை என்னண்டு வச்சிருங்க, அதமம். அதான் அப்ப என்னென்ன சுந்தரருக்கு உத்தமம் கிடைச்சது 2 பேரை வச்சிருந்து? இப்போ சுந்தரருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட முடியாது. என்னென்றால் அவர் ஞானி. அவர் அந்த போன பிறப்பில் அந்த முந்தின கைலாயத்தில் இருக்கும்போது 2 பெண்கள் மீது ஆசைப்பட்ட காரணத்தினால தான் இங்கே வந்து பிறந்து, அந்த 2 பெண்களும் இங்கே வந்து பிறந்து அஹ், சங்கிலியராகவும் பிறவியராகவும் வந்து திருமணம் செய்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட முடியாது. அது ஞான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. அவர் யோக வாழ்க்கை. இதை பற்றி கதைக்க போனா நான் கூட கூட கேள்வி கேட்காம இல்லை இல்லை, இப்ப நீங்கள் நான் நிறைவு கேட்குறது செய்கிறேன். சரி, கேட்குறதுல தவறு இல்லை. மிக்க நன்றி. அவருடைய நான் அவருடைய இதுக்கு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது. அவர்கள் ஏன் ஞானி அவரோட யோகியர். ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறேன். அவர்கள் அவரால் செய்யக்கூடிய செயல்களை எங்களால் செய்ய முடியாது தானே. அதனால ஆனா அவர்கள் உயர்ந்த வாழ்க்கை. இப்போ அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் முதலையுண்ட பாலகனை இது உயிரோடு எழுப்பி விட்டார். யாரும் செய்ய முடியுமா அப்படி? அப்போ அவற்ற வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது. முதலை உண்ட பாலகனை ஆற்றுல தண்ணியும் இல்லை, முதலையும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்த இடத்துல ஆற்றுல தண்ணியை வர வச்சு, அதுக்குள்ள முதலையை வர வச்சு, அந்த முதலை கொண்டு வந்து அதனுடைய வாயால் அந்த பாலகனை அந்த வளர்ச்சியோட எத்தனை 2 வருஷ வளர்ச்சியோட கொண்டு வந்து தந்துட்டு போகுது. இவர் தேவாரம்பாடி எடுத்து கொடுத்தார். அப்போ அவரை எங்களோட ஒப்பிடையிலுமா? அதை எங்களால் உலகத்தில் யாராலும் செய்ய முடியலை. அப்படி ஒரு வரலாறே இல்லை. எந்த உலகத்திலையும் யாருமே அப்படி செய்யலை. அப்போ அவருடைய நிலையை நாங்கள் எங்களோட அவர் அப்படி இருந்தார், நாங்கள் எங்களுக்கு ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒப்பீடு செய்ய முடியாது. ஏண்டா அவர்கள் ஞானிகள், அவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள். அவர்களோட நாங்கள் ஒப்பிடக்கூடாது. ஆனால் எங்களுக்கு சொன்ன திருவள்ளுவர் சொன்ன நெறி எங்களுடைய உலக வாழ்க்கை இல்லற நெறி இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி இப்படி வாழ்கிறதா உங்களுக்கு உத்தமமான வாழ்க்கை என்று. திருவள்ளுவருடைய நெறியத்தை நாங்கள் பின்பற்றி வாழணும். அதுதான் அறநூல்கள் சொல்லுகிற வாழ்க்கை. அதைத்தான் நாங்கள் பின்பற்றணும். மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. அருமையான கேள்வி இருந்தது அம்மா நீங்க கேட்டது. திருஞான நல்லது கேட்டா தானே கட்டாயம் கட்டாயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னன்னு சொன்னா, ஒரு மனித வாழ்க்கைக்கு அவர் வாரர். காரணம், அவர் கைலாயத்துல இருக்கும்போது 2 பணிப்பெண்கள், உமாதேவியாருக்கு பணிப்பெண்களாக இருந்த 2 பேரைத்தான் அவர் சங்கிலியாரும் அனந்திரையாரையும் அவர் சந்திக்கிறார். சந்திச்சு விரும்புறார், அவரை விரும்புறார். இத சிவன் அறிந்து சொல்றார், நீ இங்கே இந்த உடலோட இருந்து இந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, நீ பூலோகத்துக்கு செல்லுன்னு சொல்லி. அங்க வந்து அந்த பூலோகத்துல எனக்கு அந்த சரித்திரம் முழுக்க நல்லாக தெரியும், படிப்பிக்கிறேன். அந்த அவருடைய ஆசை நிறைவேறின அடுத்த நிமிடமே இந்த பெண்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. வெள்ளை யானையை கொடுத்து சேரமானையும் சுந்தரரையும் கைலைக்கு எடுக்கிறார். எடுக்கும் போதுதான் அவர் ஒரு தேவாரம் பாடுகிறார் சுந்தரர். இவர் தன்னை அள்ளி எடுத்துட்டார் கைலைக்கு. உடனே ஒரு கப்படிச்சு இப்ப எல்லாரும் போற மாதிரி வெள்ளை யானையை கொடுத்து ஏத்தி விட்டாச்சு. அவர் போய் கொண்டிருக்கிறார். வெள்ளை யானை மேல போகுது. இவருக்கு பாட வசதி இல்லை, இருந்தும் பாடுறார். தான் என்னை முன் படைத்தனன் என்ற அந்த அழகான தேவாரம், 10 தேவாரம் இருக்கு, போய் பார்த்தா அப்படியே அருமையான தேவாரம். அந்த தேவாரத்தை அவர் பாடியது சொல்றார். திருவஞ்சி காலத்தி என்ற அந்த நாதருக்கு வர்ண பகவானை அழைத்து சொல்றார், இந்த தேவாரம் அவ்வளதையும் நீ அங்க சேர்க்க வேணும் என்று சொல்லிட்டு. அவர் போகும்போது மழைதான் பெய்யுது. கையிலைக்கு அவர் போகும்போது வெள்ளையானையில் ஏறி போகும்போது மழை பெய்கின்றது. ஆகவே அங்க கொடுத்து அனுப்புறதுக்கோ செய்தியை சொல்லி அனுப்பவோ அல்ல எழுதி ஒரு கடிதம் மூலம் கொடுக்கவோ அவருக்கு வானில போய் கொண்டிருக்கும் போது ஒன்றும் இல்ல. வர்ண பகவானிட்ட வேண்டுறார், நீ மழையாக வர்றபடியா நீயே கொண்டே அங்கே குடண்டு. அந்த தேவாரம் அந்த திருத்தலத்திலே இருந்து எடுத்து அதை கோர்த்து எங்களுக்கு பாட தந்திருக்கிறார்கள் 10 பதிகங்கள். அப்படி அதோட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த முதலாவது கல்யாணம் செய்யக்க சிவபெருமான் வந்து வயோதிபாந்தனர் கோலத்துல வந்து தடுத்தார். ஏனண்டா அந்த இவர் திருமணம் செய்ய இருந்த பெண் இந்த பெண்கள் இல்லை, அதனால அவர் தடுத்தவர். அதான் தடுத்தவர். அதை அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அவருடைய சரித்திரம் வேறையம்மா, நல்ல அழகான சரித்திரம். தனியா எல்லாம் படிச்சிருக்கிறேன் தான். நான் இந்த கேள்வி இவர் இதுகளுக்கு வந்தபடியா கேட்க வேண்டி வந்தது. ஆனா அங்க பாருங்க, அவர் வெள்ளை யானையில போகும்போது இந்த 2 பெண்களும் அங்கேயே இல்லை, எங்குமே இல்லை. அங்க அவங்களை கொண்டே போக இல்லை. அவர் தனியத்தான் போறார் கைலைக்கு. அதான் அந்த அவருடைய கடைசி இது. நன்றி அம்மா. பிறகு ஒரு நாளைக்கு ஆறுதல கதைப்போம். இப்பொழுது அடுத்து சிட்னியில இருந்து பஞ்சாஜரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகிலன் ஐயா அவர்கள் போகமும் யோகமும்
என்ற தலைப்பில் எங்களுக்கு ஒரு சொற்பொழிவை ஆற்றினார். நாங்கள் கதைகளைத்தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு அகிலன் ஐயா சொல்லுமா போல இந்த விஷயம் விளங்கினாலும் விளக்கமாக சொல்றது கொஞ்சம் கஷ்டம் ஆனபடினால இப்ப நடந்த கதைகள் மாறி சும்மா ஒரு ஸ்டோரியாகத்தான் போகுதே ஒழிய அவர் சொன்ன போகமும் யோகத்தையும் பற்றிய விவரங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினால், நாங்கள் எல்லாரும் 30, 20 வயதும் தாண்டின ஆக்கள் ஆனபடினாலே எங்களுக்கு இந்த போகமும் யோகமும் என்ன என்பதை பற்றிய விவரமும் பல விடயங்களை எங்களுக்கு சொன்னார். அந்த காலம் கடந்து போறதை பற்றியும் யோக காட்சிகளை பற்றியும், பிறகு இந்த இசையை கேட்டு கொண்டிருந்தால் எப்படி அந்த போகமும் யோகமும் ஏற்படுகிறதுன்றதை பற்றியும், இப்போ ஒரு கீர்த்தனை என்ன மாதிரி நாங்கள் யோசிச்சு கொண்டு அந்த யோகத்துக்குள்ள அந்த கீர்த்தனையை கேட்க இசையை கேட்க என்ன மாதிரி யோகம் அமைது வருகுதுன்றதையும், இது கிட்டத்தட்ட இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு 15 வருஷத்துக்கு முதல் கம்ப பாரதி வந்து இதை பற்றி விளங்கப்படுத்தி இருந்தார். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி தான் கேட்டு அவரை குழவி போட்டார்கள். அவர் பேசினது உலக சைவ பேரவையில் நடந்த ஒரு இணைய கூட்டத்தில் இந்த விடயத்தை நாங்கள் போகமன்னேக்க நாங்கள் அந்த போக நிலையிலிருந்து யோசிக்க வேணுமொழிய அந்த கல்யாணம் இவற்ற வயது என்ன, அவற்ற கதை இவற்ற கதையை யோசிக்கப்படாது. போகமண்டா என்னன்னு சொன்னார், யோகமண்டா என்னன்னு சொன்னார்னா, யோகமண்ட விடயம் இந்த முத்தி நிலையில இது இறுதியாக இன்னொரு விடயம் அகிலனையாக நான் கேட்க யோசிச்ச நான், இந்த வயது வந்தவர்கள், அதாவது கம்பபாரதி சொன்னது என்னென்றால், எனக்கு அந்த வடிவாக விளங்கப்படுத்த ஏலையில அதை சொன்னது என்னென்றால், இந்த பரியந்த யோகம்ன்றது இப்ப இந்த வயதில நாங்கள் இறைவனை ஆணாகவும் என்னை ஒரு பெண்ணாகவும் நினைத்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதாக நினைக்கிறதான் பரியந்த யோகம் என்று சொல்லப்பட்டதாக, அதாவது 20 வயது 30 வயதை விட இப்போ எங்கட நிலைமையில நாங்கள் கேட்க அதைத்தான் கம்பபாரதி இறுதியாக சொல்லி முடித்தார். அதாவது நாங்கள் இப்ப என்ன என்றால், இறைவனை கணவனாகவும் நான் ஒரு பெண்ணாகவும் நினைத்து கடவுளை வணங்கும் போது அந்த நிலையத்தான் அந்த அதுல அது நீங்க சொல்றது விளங்குது. ஆனால் அது இந்த வைஷ்ணவர்கள் சொல்ற கதையை தவிர சைவத்துல அப்படி இல்லை. அதான் அது ஒரு விளையாட்டு இருக்குது. கன விடயங்கள் நாங்கள் சைவர்களும் வைஷ்ணவர்களும் செய்யறது, வைஷ்ணவர்கள் தான் அந்த அந்த கோட்பாடு அவர்களை இறைவனை கணவனாக நினைக்கிறது. சரி, அது விளங்குது. அதுவும் அது ஒன்று இருக்குத்தான், அது எனக்கு விளங்குது. இந்த பரியந்த யோகத்தை பற்றி சொன்னீர்கள், அருமையாக விளங்கப்படுத்தினீர்கள். அது ஒன்று. இந்த அறிகிறது, அறிதல், அறிவித்தல், அறிதல், அனுபவித்தல் என்ற விடயத்தை கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் சொல்ல வேண்டும் என்றதை இங்கே மக்கள் இப்ப நாங்கள் எங்கள் ஆன்மா இறைவன் பதி பசு என்று சொல்லிக்க அறிதல் அறிவித்தல் என்ன மாதிரி இருக்கிறது என்ற விடயத்தை நீங்க இன்னும் ஒரு முறை இதுல சம்பந்தப்பட்டு சுருக்கமா சொல்லி போட்டீர்கள். அதை வந்து இன்னொரு காசு சொன்னால் நல்லதென்று நான் நினைக்கிறேன். இல்ல இதை சொல்றேன், நான் சுருக்கமா சொல்லலாம். என்னென்றால், ஆன்மாக்களுக்கு தானாக அறிகின்ற அறிவு இல்லை. அது சைவம் சொல்லி இருக்கு. தானாக ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் அறிவு பொருள் தான். ஆனால் அது தானாக அறிகிற பொருள் அல்ல. அதுக்கு அறிவித்தால் தான் அறிவும். அந்த அறிவிக்கிறது என்றது யார் என்றால், இந்த ஆன்மாக்களுடைய அந்த ஆன்மாக்களுக்கு உள்ளே இருக்கிற திருவருள். திருவருள் அறிந்து அறிவிக்கிறது ஆன்மாக்களுக்கு. அதன் பின்புதான் அது அறியும்.
அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். ஒரு பிள்ளைகிட்ட சாப்பாட்டை கொடுத்தா தானாக சாப்பிடாது ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட. அந்த பிள்ளைக்கு குழைச்சி அம்மா தீத்தி விட்டால் தான் அந்த பிள்ளை சாப்பிடும். அப்போ சாப்பிடும் அந்த பிள்ளை பிள்ளை சாப்பிடும், ஆனால் தீத்தி விடணும். அந்த மாதிரி தான் ஆன்மா வந்து தானே அறியாது எதையுமே. அந்த 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 அந்தளவு அறிவு ஆன்மாக்களுக்கு இல்லை. இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கிறான். உயிருக்குள்ள இறைவன் திருவருள் இருக்கிறது. அந்த திருவருள் ஆன்மாக்களுக்கு அறிவிக்க இது அறியும். அப்போ அனுபவம் என்று வரும்போது அனுபவம் என்றால் அழுந்தி அறிகிறது தான் அனுபவம். அப்போ அனுபவம் என்று வரும்போது இந்த இறைவன் திருவருள் அனுபவிக்க வைத்தாத்தான், அந்த அறிவை கொடுத்தா அது மட்டும்தான் இந்த ஆன்மா அனுபவிக்கும். அதுதான் அந்த அடிப்படையான விஷயம். இது ரெண்டையும் வச்சு சிற்றின்பம் பேரின்பத்தை விளங்கப்படுத்துங்க. சிற்றின்பம் பேரின்பத்தை இப்ப என்ன சொல்லப்படுகிறதுண்டா, நீங்க சிற்றின்பம் அனுபவிக்கும் போது இறைவன் உங்களுக்கு அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க தருகிறான். சரி, இப்ப என்ன திருமூலர் சொல்றாருண்டா, நீங்க அந்த சிற்றின்பம் அனுபவிக்க தாரது யாரு? உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ இல்லை, உங்களோட மனைவி தர இல்லை. இது இறைவன் தான் உங்களுக்கு அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கிற அனுபவத்தை தருகிறான். அதை நினைங்கோ, இறைவனை நினைங்கோ நன்றியோடு என்று தான் சொல்றார். நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்க இறைவனை நினைங்கோ. நீங்க மற்றவர் தருகிறார், மனைவி தருகிறார் என்று நினைக்காதீங்கோ. அது இன்பத்தை உங்களுக்கு இறைவன் தருகிறார் என்ற அந்த உண்மையை நினைங்கோ. நன்றியோட இறைவனை நினைங்கோ. அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஒரு நிலையில் இருக்கிறபடியா உங்களுக்கு அந்த பலன் இலகுவாக கிட்டும் என்று சொல்றார். இப்படி ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற நிலை 20 வயதுல வருமா? இங்க யோசிப்பாரு. இல்லை, அந்த காலத்தில் 16 வயதுல திருமணம் செய்தார்கள். அவர் சொல்றார் அப்படி 16 வயதுல பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்த வயது தான் அந்த காலத்தில். அவர் சொல்றார் 20 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடையில இருக்கிற வயது உத்தமம் என்று சொல்றாரு. அதுக்காக மற்ற வயதுக்கு கூடாதுன்னு சொல்லல, உத்தமம் என்று சொல்றாரு. அதுக்கு ஆன்மாண்ட நிலை உயர வேணுமா? இது அதாவது இப்போ என்னென்று அதை விளங்கப்படுத்துகிறேன்டா, இப்போ ஒருவர் வந்து இறை நம்பிக்கையோடு இருக்கிறாருண்டா அவரிலோ நூல்களெல்லாம் படித்த அப்புறம் தான் கடவுளை நினைக்கிறாருண்டு இல்லை. அவர்களுக்கு உள்ளுணர்வு இல்லை. முந்தின பிறப்புகளில் உள்ள பட்ட அனுபவங்கள் ஊடாக அவருக்கு இறை சிந்தனை வருகிறது. இறைவனை நினைக்கிறார், கோயில் வழிபாடு செய்கிறார். அதுபோல தான் இந்த 20 வயதில் அவர் எல்லாத்தையும் திருமந்திரத்தை படித்த அப்புறம் தான் பரியங்க யோகத்தை பெரிய தெரிஞ்சு தான் செய்கிறாருன்னு இல்லை. இன்பம் அனுபவிக்கும் போதெல்லாம் எப்படி துன்பம் வரும்போது நாங்கள் ஐயோ இறைவன் என்னை காப்பாற்ற வேணும் என்று நினைக்கிறோமோ, அதுபோல் இன்பம் வரும்போது அந்த எண்ணம் தான் வரும். அது அந்த இயல்பாக அந்த முந்தின பிறப்பு தொடர்ச்சியோடு அந்த இயல்பாக வரும். எல்லாம் படித்த பிறகு தான் வருமென்று இல்லை. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சாத்திர நூல்களை படித்த பிறகு தான் கோயிலுக்கு போகிறோம் வழிபடுகிறோம் என்ற அர்த்தம் இல்லை. அது சின்ன வயதிலேயே எங்களுக்கும் அந்த உணர்வு கொண்டு வருது தானே. உள்ளுணர்வில் வர்றது முந்தின பிறப்பு தொடர்ச்சி, அப்படித்தான் வர்றது. இப்போ நீங்கள் இன்னொன்று இந்த சுந்தரமூர்த்தி நேற்ற கதையை எடுக்க பரவேரவைய காணேக்க அவருக்கு 80 கிட்ட வயது. சுந்தரமூர்த்தி நாயருக்கும் இல்லை இல்லை, அது திருநாவுக்கரசு நாயனார் தான் 80 வயது. திருநாவுக்கரசு நாயனார் இது சுந்தரமூர்த்தியாருக்கு அப்போ 20 வயதுக்குள்ளதான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 20 வயதுக்குள்ளதான். ஓ, திருநாவுக்கரசர் தான் 80 வயது. ஆமாம், கல்யாணம் முடிக்க கேட்க. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நீங்க மீண்டும் இப்படியான வந்து சொல்ல வேணும் என்று வேண்டிக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி. நன்றி. டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி. நாங்கள் தெளிவடைகிற என்றால் ஆழமையில சிந்திக்கணும். மேலோட்டமா சிந்தித்தா என்னோட தெளிவடைகிறது. முதல்ல அகிலன் ஐயாவோட பேச்சண்டை கேட்டபின் இந்த கற்பனா சக்தியின் மகிமை அது எனக்கு முந்தைய தெரியும். கற்பனா சக்தியின் மகிமை வந்து அளவிட முடியாது. அதாவது சுகபோகங்கள் எப்படி என்று சொல்லி சுகம் போகங்கள் என்று தான் நாங்கள் கேட்கறது. விளக்கங்கள் சரிதான், அதுல இருந்த இதுவும் இல்லை. ஆனால் மனம் அங்கும் இங்குமா என்று நாங்கள் அதை ப்ராக்டிக்கலா சொல்றோம். மனம் அங்கும் அலைகிறே இல்லை, எண்ணம் தான் தாவி கொண்டிருக்கின்றது. அது ஏன்னு சொன்னா விழிப்புணர்வு இல்லாம இருக்கின்றது. நீங்க விழிப்புணர்வு இருந்தா தாவறதுக்கு இடம் இல்லை. அதான் இப்ப 2-3 நான் சொல்லி கொண்டு பாரு. இந்த கான்சியஸ் மைண்ட் சொல்லி விழிப்புணர்வு தவறி விடுறியல், வழக்கி விழுறியல். இன்னொரு விஷயம் இருக்கின்றது.
அதோட நீங்க சொன்னதுல எனக்கு மீனிங் இருக்கு. ஆனா ஓஷோவுடைய ஒரு கிளிப் ஒன்று பார்த்துறேன். அதை நீங்க சொன்னால் ஆபாசமா போயிடும். ஆனா அவர் சொல்றார், இந்த இறைவனை நினைக்க வேண்டாம், மனதை சுத்தமா நினையுங்கோ என்றால் ஓஷோ என்ன சொல்றாருன்றா திருமணங்களை பேன் பண்ணட்டான் என்ன சொல்றார். திருமணங்கள் செய்யறவுடைய தானே சைக்கோ அனலிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், டிவோர்ஸ் லாயர்ஸ் எல்லாரும் பணம் சேர்க்கிறார்களா. மேக்கிங் எ பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்றா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த உறவுல ஆக்கள் வேற ஆக்களை நினைச்சு கொண்டு செய்யணுமா, பாத்தீங்களா, உறவு வைக்கணுமா, அவர் அப்படி சொல்றாரு. ஆனா நீ அப்ப மனதை சுத்தமா வச்சிருங்கோ. ரெவனை நினைச்சாலும் சரி மனதை சுத்தமா நான் அதான் சொன்னேன், தூய்மைதான் என்னுடைய இறைநிலை. அதான் அதுல கீ பாயிண்ட். மற்றது இந்த அனுபவம்னு சொல்லிக்கல, அது இஸ் நாட் ஈஸி. அதாவது பொதுவாக நாங்கள் அனுபவம் பண்றதுல முதல் தடவை தான் அனுபவம் பண்றது. இப்ப ஏதாவது ருசி அன்றையக்குல முதல் தடவை இப்ப இந்த ருசி கேட்கல நீங்க எலுமிச்சம்பழத்தை இனிப்ப யோசிச்சோன்னே இந்த நாக்குல ஜலம் பெறும், பாத்தீங்களா. இந்த கற்பனா சக்தியின் மகிமை சொல்லில் அடங்காது. அதே மாதிரிதான் இந்த நான் முதல் லட்சம் அனுபவம் உங்களோட பேச்சை கேட்டுக்கலாம் இந்த மனமும் சும்மா as usual என்ன டாப் கியர்ல போனது. புலன் இந்த அறிவோட புலனும் அனுபவிக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இருக்கணும் இல்லை. ஒரு காட்சியை நீங்க பார்த்துட்டு அந்த காட்சியை நீங்க திரும்ப யோசிக்கலாம் புலன் அனுபவிக்காமலே. அப்படித்தான் அதனுடைய அதான் இது இந்த அனுபவம்ன்றது ஈஸியா விளங்கப்படுத்துறது இல்லை. பட் எனிவே நான் அதிகம் பேசவில்லை. ஆனாலும் நீங்கள் சொன்னதுல இந்த பாயிண்ட்ஸ். மற்றது 2 மனைவி என்று யோசிக்கல நான் நினைச்சேன். இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், ரெட்டை தலையடியே தாங்கலாம். மாதிரி தலையடி என்ற மீன் எடுக்க இல்லை. இஃப் யூ வெல்தி இட் டசன்ட் மேட்டர் இல்ல. 2 பேரை திருமணம் செய்தா பிரச்சனை எல்லாம் வந்து முடியும் இல்லையா. அதான் இருக்கிறது ஒழிய as long as he is faithful for both or whatever, it's a wait. நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு தடையண்டு இல்லை. ஆனால் திருமணங்களே பிராமணர்கள் எல்லாம் கொண்டார்கள் சமீபத்துல பார்த்து ஐ டோன்ட் நோ ட்ரூ ஆர் நாட். அப்படியா? திருமணம் என்று ரிச்சுவலோ அந்த சடங்கே பிராமணர்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்களாமா? அப்படியா? இந்த இப்ப நாங்க செய்கிற திருமண சடங்குகள் வேதாந்த அந்த சடங்கு முந்தி இருக்கே இல்லையா? ஓ அது சரி, பிராமணர்கள் கொண்டு வந்தது இல்லை, அது வேத நெறியில் இருக்கிற சடங்குகள். வேதத்துல அந்த சடங்குகள் இருக்கு, அவர்கள் அதை நான் சும்மா இதுக்காக சொன்னேன். ஆனால் இதான் வாட் யூ மென், நீங்க சொன்னதெல்லாம் அனைத்தும் ஏற்கக்கூடிய விஷயம். ஆனா நான் சொன்ன மாதிரி மனதுதான் சுத்தமா இருக்கும். அந்த மனம் அலங்குமிக்கு மலையிறதுக்கு இதுதான் பிரச்சனை. விழிப்புணர்வு நாங்க தவறி விட்டு அங்க இங்க தாவ யோசிக்கின்றோம். தாவ போய்க்கல பிரச்சனையா வருது. நன்றி. எனவே அருமையான ஒரு பேச்சு. நன்றி ஐயா. நன்றி. நன்றி யோனாதன் ஐயா. அடுத்து சுயந்தராம்மா பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று அகிலன் ஐயா போகமும் யோகமும் என்றதை பற்றி மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். அதுல நீங்க கூறைக்க உலக இன்பங்களில் மூழ்கி அழிந்து விடாமல் அவற்றை ஆன்மீக பார்வையுடன் பார்க்க வேண்டும். அது அப்படி பார்ப்பதால் இறைவனோடு இணைந்த நிலையை அனுபவிக்க முடியும் என்று, அதுதான் யோக நிலை என்றும் கூறினீர்கள். அது மட்டுமன்றி பிறகு அந்த இப்போ நாங்கள் வயது போனவர்கள் என்றும் கூறி உலக இன்பங்களுக்கு ஐம்புலன்கள் அனுபவங்கள், சுகங்கள், செல்வங்கள், உறவுகள் என்பவற்றை அனுபவிக்கும் போது இது நிலையற்றது என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் அனுபவித்தால் அது எப்பவும் நாங்கள் யோக நிலைக்கு போகாட்டியும் அந்த நிலைக்கு முதற்படி என்று கூறினீர்கள். அதே நேரம் நான் அந்த திருமூலர் அவற்ற அந்த ஒரு 1491 பாடல்ல யோகமும் போகமும் யோகிகளுக்காகுமாம் என்றும் கூறியிருக்கிறார். யோகிகளுக்குத்தான் போகமும் யோகமும் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன் யோகிகளுக்கு மட்டும்தான் யோகமும் போகமும் யோகிகளுக்காகுமாம் என்று கூறியிருக்கிறார்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க ஆசைப்படுகிறேன்.
எனக்கு அந்த பாடல தெரியல. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த போகத்துல யோகிகள் பெருசாக ஆர்வமுடையவர்கள் அல்ல. அவர்களுக்கு யோகம்தான் முக்கியம். அப்ப அவர் சொல்றதும்படி பார்த்தா அந்த போகத்தை யோகமாக மாற்றுற தன்மை யோகிகளால் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் போகத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். போகத்தை நான் இந்த பாடலை படிக்கல, நீங்க சொல்றதை வச்சு சொல்றேன். அவர் சொல்றது இந்த போகத்தை யோகமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் யோகிகள் என்று சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பாடலை பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியும், நான் பார்க்கல இந்த பாடலை முழுசா பார்க்கணும். ஓகே, அது 1491 நான் பார்க்குறேன். அது 1491. ஓகே, நான் பார்க்குறேன். பார்த்தா தான் எனக்கு அதை பற்றி சொல்லிடும். ஓகே ஓகே, நன்றி மாஸ்டர். நல்ல நல்ல விரிவாக விளங்கப்படுத்தியதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சாட் பாக்ஸையும் வாசிங்கம்மா. இன்னைக்கு சாட் பாக்ஸ்ல ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றது நீங்க பேசின பேச்சில் எனக்கு பிடித்து கொண்டது, கடவுளை கஷ்டமான நேரத்தில் யோசிக்காம சந்தோஷமா இருக்கையும் யோசிக்க வேண்டும். அது அந்த தியானம் தான் எங்களுக்கு அது வழி துணையாக கூட இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். நேரம் கருதி நான் உங்களுடைய பேச்சில் உள்ள நல்ல கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளேன். மற்றது இரண்டாவது, நீங்க இந்த டாக்டர் ஜெகநாதன் பேசிக்க எனக்கா தயவு செய்து அந்த பேச்சை கேளுங்க. உயிர் உடல் ஹீலிங்கை பற்றி பேச வர 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 9 PM பிரான்ஸ் டைம்ல முடியுமெண்டா கலந்தவருடைய பேச்சையும் கேளுங்க. வித்தியாசமான பேச்சா இருக்கும். மற்றும் இப்பொழுது அறிவித்தல்கள் சொல்லி இருக்கிறேன். நாளை காலமே சேர் எக்ஸசைசஸ் நடைபெறும். அது அதாவது நாளைக்கு என்றா அது யூகே டைம் நாளைக்கு என்றா இன்று இரவு சிட்னி டைம் 8 PM நடைபெறும். அதுக்கு முதலாவது வீடியோவை போடுவதாக பஞ்சாயத்து மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை என்றால் அது அவருடைய நாள், சிவப்புணரமுடையது என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இப்போ இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான ஒரு தியானம். இப்போ இந்த 11 மணிக்கு உஷா குமார், இவர் அறிவான பேச்சாளர், நாம் பூலோகவாசிகளா பரலோகவாசிகளா என்ற தலைப்பில் பேசுகிறார். ஒரே ஒரு முறை பேசியிருக்கிறார். திறமாக பேசக்கூடியவர். நாளைக்கு இரவு 8 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோகா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அதே போல நான் வெனிஸ்டேயும் 11 மணிக்கு யூகே டைம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அண்ட் லைஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், இதை பற்றி ஃபுட் உங்களுக்கு தெரியும், கைகள் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே போல கால்கள் அடிப்பது மிக மிக இம்பார்ட்டன்ட். அதை பற்றி டாக்டர் வித்யா ஹரி ஐயர் அவர்கள் பேச வருவார்கள். உலக நிகழ்ச்சியினர்கள் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. வேறு யாராவது பேச வேண்டும் என்றால் பேசலாம். உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது, 33 ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு அருமையாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு, போல் ஜோசப் ஐயா, கனடாவில இருந்து வந்திருக்கிறீங்க, ஏதாவது பேச போறீங்களா? இப்பதான் உங்களை கண்டன் அன்மியூட் பண்றேன். வார் பேசுங்க. வணக்கம் வணக்கம். நான் இப்ப இல்ல, முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாரி, நான் இப்பதான் கண்டேன். அகிலன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசுறார்கள். இது என்னுடைய கருத்து ஒரு விதண்டாவாதமல்ல. இப்ப இதுக்குள்ள ஏன் நாங்கள் கடவுளை கொண்டு வருவோம் என்றுதான் என்னுடைய, நீங்கள் பல விஷயங்கள் அது காரணங்களை சொன்னீர்கள். ஆனால் ஏன் ஒரு சிற்றின்பம் அப்படின்னு அது நாங்கள் சும்மா வச்ச பேர். இது ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு தாகம். எப்படி எங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ, எப்படி எங்களுக்கு ஒரு உணவின் மீது ஒரு விருப்பம் வருகிறதோ, உறவின் மீது ஒரு பாசம் வருகிறதோ, அதே போல இது ஒரு விதமான உணர்வு தான். ஒரு விதமான உணர்வு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அல்ல ஒரு 2 தம்பதிகளுக்கு இடையான அல்லது ஒரு காதலருக்கு இடையான ஒரு இயற்கையாக எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உணர்வு. அதுக்கு யார் எங்களுடைய ஜெகநாதன் மாஸ்டர் கூட அவரும் தெரியும். இது ஒரு கெமிக்கல், எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு ரசாயனத்தினுடைய ஒரு உந்துதலுடைய ஒரு விளைவு தான்.
அதாவது ஒரு ஹோமோன்கள், சுரப்பிகள், இதில் பல பின்புலங்கள், மூளையில் இருக்கிற பல நியூரோன்கள் எல்லாம் வந்து விளையாடி தான் இந்த விளையாட்டு நடக்குது. சும்மா சாதாரணமாக வந்து ஒரு நாங்கள் படங்களில் பார்க்குற மாதிரி ஒருவர் போய் இன்னொருவரை கற்பழிக்கிறார், பிறகு அடுத்த நாள் அவர் பிரெக்னென்ட் ஆகிறார் அப்படின்ற மாதிரியான விடயம் அல்ல அது. இது ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, ரசாயன பூர்வமான அல்லது ஒரு கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன். இதுக்குள்ள ஏன் வந்து கடவுளை கொண்டு வந்து புகுத்தி சும்மா இருக்கிறவரை ஏன் இதுக்குள்ள போய் இழுக்க ஓடுபட்டு தான் என்னுடைய ஒரு ஆதங்கம். அதில் எனக்கு பொதுவாக உடன்பாடு இல்லை. ஆன்மீக ரீதியாக நீங்கள் அதை எப்படி கருத்தோட்டமாக பார்க்கிறீர்கள் என்பது வேற. ஆனால் இதை கொண்டு போய் அதோட லிங்க் எல்லாத்தையும் நாங்கள் ஏன் அப்படி கடவுளுக்குள்ளே கொண்டு போய் பார்க்கணும்? இப்போ ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது அப்படி என்னால் அப்போ அந்த யுத்த காலத்தை நீங்கள் கடவுளோட எப்படி, அது அவர்களுடைய விதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா செய்கிறது நாங்கள். அதனால் கடவுள் மேலே ஒரு பழியோ அல்லது கடவுளை அதுக்குள்ளே இழுத்து விடுறதோ வந்து அது ஒரு இழுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. அதில் நீங்கள் அப்படி நினைக்கிறதுல சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. இதைத்தான் நான் முதலும் சொன்னேன். இந்த கருத்துக்கள் வந்து உள்ளுணர்வில் இருந்து வர்றது, இது படித்து வாரதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது தனித்தனிப்பட்டதாக தான் இருக்கும். ஒருவர் சொல்கிறத மாதிரி இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவர் கடவுள் இருக்கிறார் என்றால் இன்னொருவரால் அதை இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் கடவுள் இல்லை என்றால் அது கடவுள் இன்னொருவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த உள்ளுணர்விலிருந்து வர்ற அறிவு தான் அப்படி இருக்கிறது. அது இயல்பானது, ஏற்புடையது, அதில் தவறும் இல்லை. நீங்கள் அதை பற்றி ஒரு மிக தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, அது சரி, அதில் ஒரு தவறு இல்லை. அதுதான் அது. அதாவது எங்களுடைய சமயம் சொல்லுது என்னென்றால், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பக்குவ நிலையிலான் இருப்பார்கள். ஒருவரை போல ஒருவர் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு 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 தான் இருக்குது. ஆகவே அது ஏற்புடையது என்று தான் சமயமே சொல்லி இருக்குது. ஆமா, இது சைவத்தில் மட்டுமில்லை, எங்களை வேதத்தில் இதுதான் பிரச்சனை. பைபிள்ல இதுதான் இதைத்தான் சொல்லி